Hi friends, இன்னைக்கு நம்ம சேப்பங்கிழங்கு பொரியல் எப்படி பண்றது அப்படிங்கறத பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இப்போ அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து சேப்பங்கிழங்கு வாங்கி வச்சிருக்கேன். இப்போ பாருங்க, இந்த கிழங்க வந்து ஃபர்ஸ்ட் நம்ம நல்லா வந்து வாஷ் பண்ணனும். ஏன்னா இதுல அவ்வளவு மண் இருக்கும். அந்த மண் எல்லாம் வந்து நல்லா வாஷ் பண்ணாதான் போகும். இல்லனா நீங்க சமைக்கும்போது மண் ஃபுல்லா வந்து சாப்பாட்டுல ரொம்ப தெரியும். குக்கரில் ஒரு விசில் போட்டு இதை நல்லா அவிச்சு எடுத்துக்கோங்க. இதை வந்து அவிச்சு வச்சுருக்கேன். இதை நல்லா தோல் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி லைட்டாக அப்படியே அமுக்கி எடுத்தாவே தோல் உறிஞ்சி இது வந்துடும். இதை தோலை எடுத்துட்டு நம்ம இதை எப்படி பொரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிற பாருங்க. இப்போ நம்ம வந்து தோல் இது எல்லாத்தையும் வந்து தோல் எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள். இதை ஃபஸ்ட்டு சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணிக்கலாம். நம்ம பொடி பொடியாக எல்லா பீஸையும் கட் பண்ணி வச்சிட்டோம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ஆயில் ஊற்றிக்குங்க. அது சூடானோன்னே கடுகு போட்டு அதையும் தாளிச்சிட்டு அப்புறம் காஞ்ச மிளகா கருவேப்பிலை போடுங்க. அப்புறம் துவரம்பருப்பு போட்டுக்குங்க தாளிக்கிறதுக்கு. அது கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அவிச்சு வச்சிருக்க கடலைப்பருப்பு ஒரு கையளவு கொஞ்சம் போட்டுக்குங்க. போட்டு நல்லா இது எல்லாத்தையும் வதக்கி எடுத்துக்குங்க. மஞ்சத்தூள் போடுங்க. மஞ்சத்தூள் போட்டு ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம். சும்மா எண்ணெயில் போட்ட உடனேயே மிளகாத்தூள் இதோட சேர்த்துக்குங்க. அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் போட்டுக்குங்க. இந்த மிளகாத்தூள் கொஞ்சம் வதங்கின உடனே உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற சேப்பக்கிழங்கை இப்போ போடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இது லோ கலரி ஃபுட்டு அப்படிங்கிறதுனால இது வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு தேவையான ஊட்டச்சத்து இதிலேருந்து கிடைக்கிது. மழை காலத்தில் எல்லாருக்கும் சேத்து புண்ணு வரும். அந்த மாதிரி டைமில் வந்து இதை சமைச்சு அதிகமாக நம்ம சாப்பிட்டோம்னா அந்த சேத்து புண்ணு வந்து கொஞ்சம் வராமல் இருக்கும். அதை அவாய்ட் பண்ணலாம். நம்ம பெருங்காயத்தூள் இப்போ நம்ம கொஞ்சம் போட்டுக்கலாம் இதோட சேர்த்து. சேப்பக்கிழங்கு பொரியல் இப்போ ரெடி ஆயிருச்சு. இதை நம்ம இப்போ சர்வ் பண்ணலாம். நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.